எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி பெரியோர்களை வணங்கியும் என்னை தொடரும் இளையோர்களை வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். நமது சமயாச்சாரியர்கள் வழி இறையருள் உலகறிய வெளிப்பட்ட அற்புத நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பல பகுதிகளாக பேசி வருகிறேன். அந்த வகையில் இன்று 6வது பகுதியாக கொடிமாடச் செங்குன்றூர் என்ற திருத்தலத்திலே அந்த நாடு முழுவதும் ஏற்பட்ட குருதி ஜுரத்தை இறைவனை வேண்டி இறைஞ்சி திருஞான சம்பந்த பெருமான் தீர்த்து வைத்து நிகழ்வித்த அந்த அற்புதத்தை இங்கே விரித்துரைக்க எண்ணுகிறேன். காவிரியின் வடகரை தென்கரை என்று பல வழியாக பல திருத்தலங்களையும் வணங்கி பயணித்த திருஞான சம்பந்த பெருமான் திரு ஈங்கோய் மலையில் உள்ள ஈசனை வணங்கி போற்றி பரவி பிறகு அதன் மேற்கு திசையை நோக்கி சென்று கொடிமாடச் செங்குன்றூர் திருத்தலத்தை அணுகுகிறார். அப்பொழுது கொடிமாடச் செங்குன்றூரைச் சேர்ந்த பெருமக்களும் அடியவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி திருஞான சம்பந்த பெருமானை முறையாக விரும்பி வரவேற்று ஆலயத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள். அங்கே உள்ள மலைமேல் உள்ள மருந்தினை வணங்கி போற்றி பாடி பரசி அருள் பெற்று அந்த திருத்தலத்திலேயே திருஞான சம்பந்த பெருமான் தங்கியிருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்தபடியே திருநனா என்ற திருத்தலத்திலே, பவானி என்று பொழுது சொல்கிறோம், ஆற்றுக்கரையில் இரு ஆற்றுக்கும் நடுவில் உள்ள அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்திலே போய் வணங்கி இறைவனை போற்றி பாடி மீளவும் கொடிமாடச் செங்குன்றூரே வந்து அடைகிறார். அப்பொழுது குளிர்காலமானதால் எங்கும் அதெல்லாம் மலைப்பகுதி வேறு அங்கே, அதனால் குளிர்ச்சி மிகவும் அதிகமாகி பனிப்படர ஆரம்பித்து விட்டது. அதனால் அங்கே ஒரு குளிர் ஜூரம் ஏற்பட்டு விட்டது. அந்த கொடிமாடச் செங்குன்றூர் தளத்தில் மட்டுமல்லாது அங்கு கொங்கு நாடு முழுவதுமே அந்த குளிர் ஜூரம் ஏற்பட்டு மக்களை எல்லாம் அல்லல் படுத்தி வந்தது. இப்பொழுது இந்த கொரோனாலாம் சொல்கிறோம் இல்லையா, இதை போல் அப்போல்லாம் நாட்டு மருத்துவம் தானே அந்த காலத்தில் இருந்திருக்கு. நாட்டு மருத்துவம், இறை வழிபாடு, இப்படி தான் மக்கள் அந்த இதை போல் உடலியல் ரீதியாக வரக்கூடிய தீங்குகளை எல்லாம் தீர்த்திருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் ஜுரம் ரொம்ப முடுகி வருது. இவ்வளோ மருத்துவமனையெல்லாம் இப்போ கிடையாது இல்லையா மக்களுக்கு. அப்போ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாக. அந்த உடல் வலியெல்லாம் வரும் இல்லையா, அதை போல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது போல் இருக்கும்பொழுது அந்த இவரோடு சென்ற ஞான சம்பந்த பெருமானோடு சென்ற அடியவர்கள் குழாம்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த நாட்டிலேயே பல காலமாக ஞான சம்பந்தரோடையே உடனுறைந்து பயின்றதால அவர்களையும் தாக்க வருவது போல் அது முடுகுதலும் இதை போய் திருஞான சம்பந்த பெருமானுக்கு அறிவிக்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானுக்கு அறிவிச்சோன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நிலத்தின் இயல்பினும் இது மலையை சார்ந்த பகுதி. இது குளிர்காலத்தில் அதிகமாக குளிர் இயல்பாக பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயே தொடர்ந்து வாழ்றவங்களை அதிகமாக பாதிக்காது, வெளியிலேருந்து போகிறவங்கள அதிகமாக பாதிக்கும். இது அப்படிதான் அந்த குளிர் பிரதேசத்தோட நிலையெல்லாம். இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று சென்னிமதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். இது இந்த நிலத்தோட இயல்பு, நீங்கள் கவலைப்படாதீங்க, மெய்யடியார்கள்லாம் என்னோட தொடர்ந்துறவங்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இது எய்த பெறாதுன்னு சொல்லிட்டு அற்புதமான திருப்பதிகம் ஒன்று எடுத்து பாடுறாரு. அது திருநீலகண்ட திருப்பதிகம் என்றே சிறப்பாக சிறப்பித்து போற்றப்படுகிறது. ஏன் அப்படி போற்றப்படுகிறதுனா, நான் வணங்கும் பெருமானின் பெருங்கருணைக்கு அடையாளமாக அவர் மிடற்றில் தாங்கி இருக்கக்கூடிய திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் என்று ஆணையிட்டு உரைத்த பதியம் இது. இதையும் பார்க்கணும், சிறப்பாக பார்க்கணும். இது ஒரு அற்புத விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிகம். அந்த பதிகத்தையே இப்போ நிறைய பேர் இதை மனப்பாடம் பண்ணியிருக்கோம். நம்ம அடியார்கள் தொடர்றவங்கெல்லாம் எப்படி இந்த திருநீற்று பதிகம், 5 எழுத்து பதிகம், வேறு தோழி பங்கன், இதை போல் பதிகங்கள்லாம் மனப்பாடம் பண்ண மாதிரியே இந்த மறைவுடையாய் தோளுடையாய் அதை போல் இதையும் இடர்களையும் பதிகங்கிற வகையில் வச்சு நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த பதிகத்தையே நம்ம விளக்கி சொன்னால் அந்த நேரத்தில் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கருதி சொல்கிறோம். இது எனக்கும் மனப்பாடம் தான், அந்த காலத்திலேயே மனப்பாடம். அவ்வினைக்கு இவனையாம் என்பது அகுதரீர். பெரிய ஞானத்தை போதிக்கிறாரு. சாதாரண இல்லை, ஒரு சாதாரண ஞானாசிரியரா ஞான சம்பந்த பெருமான்
அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அகுதறிவேர். தன்னோட சூழ வர அடியார்கள்லாம் வந்து மெய்ஞானத்தை வந்து உணர்ந்த 5 புலன்களையும் வென்ற அடியார்கள் தான் அவரை வந்து சூழ வர்றாருங்கிறது ஒரு பெரிய உண்மை. இதை நான் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. இந்த ஆச்சாரியார்கள் வந்து இவங்களோட இந்த கூட வர்றவர்களுக்கு உபதேசிக்கிறபடி உலகோராகிய நமக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஞானசம்பந்தர் உபதேசிச்சது. இன்னைக்கும் நம்ம அந்த உபதேசத்தை வந்து பின்பற்றி இறை வழிபாட்டில் சென்று பயன்பட்டு வருகிறோம். காலகாலமாக இந்த உலகம் இருக்கிற வரையிலும் இவையெல்லாம் இருக்க போகிறது. இந்த திருமுறைகள்லாம் வேதம், அதனால இவைகள் வந்து என்னைக்குமே வந்து மறையாது. தொடர்ந்து இருந்து வந்து மக்களை வந்து நெறிப்படுத்த இந்த திருமுறையை படிக்கும்போது கற்பனையால நம்ம என்ன பண்ணணும், ஞானசம்பந்த பெருமான் உபதேசிக்கிறதாவே வந்து எடுத்து படிக்கணும். ஞானசம்பந்தர் பதிகம் வந்து படிச்சோம்னா ஞானசம்பந்தர் திருவடியை தலையில பாவிக்கணும். அதே போல நாவுக்கரசர் பதிகத்தை படிச்சோம்னா அதை பாவிக்கணும். சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகத்தை படிக்கிறோம், மணிவாசகரோட திருவாசகத்தை படிக்கிறோம், திருமூலர்னா அந்த ஆச்சாரியரை ஒரு நொடிப்பொழுதாவது வணங்கி விட்டு அவர்கள் திருவடியை வந்து தலையில் வணங்கி அந்த மெய்ப்பொருளை எங்களுக்கு உணர்த்துங்கன்னு நம்ம வந்து அவங்களோட திருப்பாதம் உணர்த்தணும். அப்போ உணர்த்தணும்னு கேட்கணும், அப்படிலாம் பண்ணணும். அவ்வினைக்கு இவ்வினையாம் ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு, விளக்கமா சொல்றாரு, புரியிறாப்புல சொல்றாரு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அகுதறிவேர். இன்னைக்கு உனக்கு வந்து பல துன்பங்கள் வாழ்க்கையில வந்து துயரங்கள் ஏற்படுது, பல நலன்களும் வந்து விளையுது. எவ்வளவு நலன், உடலை பெற்றதே நலன், வாழ்க்கையை பெற்றதே நலன், உனக்கு ஒரு தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் சூழல் ஒரு சமூகம், இவைகள் எல்லாமே வாழ்வியல் நலன்கள். இவ்வளவும் வந்து இறைகொடையாக வந்து பெற்றோம். நிறைய துயரங்கள் வருது, அதாவது தாங்க முடியாத துயரங்கள்லாம் வந்து பலருக்கு வருது. யாருமே காரணம் கிடையாது. நீ முதல்ல புரிஞ்சுக்க, உன்னோட துயரத்துக்கு நீ தான் காரணம். இதுல என்ன ஞானம்னா, இன்னையிலேருந்து ஆரம்பி. இன்னையிலேருந்து வாக்காலேயோ மனத்தாலேயோ செயலாலேயோ யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு நாளை நீ கடத்தினீன்னா உனக்கு எதிர்காலத்துல ஒரு நாள் பரிசாக அமையும். இது வந்து பெரிய ஞானம் ஆச்சாரியர்கள் வருது. அப்ப இன்னைக்கு வந்து இந்த குளிர் ஜுரம் வருது, குளிர் ஜுரம் வந்து மக்களை எல்லாம் வந்து முடுகுது, உங்களையும் வந்து அணுக வருதுன்னு சொல்லி நீங்க அஞ்சிறீங்க. இந்த குளிர்ச்சி வந்து உங்களை தாக்குது. இதற்கு எல்லாம் என்ன காரணம்னா, முன் செய்த நம்ம வினையால தான் இதெல்லாம் வருது. இதே போல உடல் ரீதியாக எந்த வகையான தீங்கு வந்தாலும், எந்த மனத்துயர்கள் வந்தாலும், பஞ்சம் அப்படிலாம் வந்தா கூட, கஷ்டங்கள் வந்தா கூட, எல்லாமே வந்து நீ முன்ன செஞ்ச வினைகளுக்கு தக்கவாறு தான் விளைவுகள் வருது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்பது அகுதறிவேர், உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. இந்த துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னு நீ வந்து சிந்திச்சு அதை வந்து நாடலன்னா உன்னோட அறிவுல வந்து ஊனம் இருக்குங்கிறாரு. நீ வந்து உன்னோட அறிவோட ஊனம் தான் அது. அதை முதல்ல சிந்தனை பண்ணு. நான் ஒரு ஆச்சாரியருங்கிற முறையில் உனக்கு உபதேசிக்கிறேன். கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநிலகண்டம். கைவினைன்னா கையால் செய்யும் கடப்பாடுடையார்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல கையால வந்து என்னென்ன வந்து இந்த இறைவனுக்காக இந்த ஆலயத்துல வந்து திருத்தொண்டுகள்லாம் நீ வந்து ஏற்ற முடியுமோ. கையின்னு சொன்னா பிற உறுப்புகளையும் பிற அங்கங்களையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். கையின்னா கையால செய்யறது மட்டும்தான் சொல்லியிருக்காருன்னா எல்லாத்தையும் வந்து பாடல்ல இத்தனை சொற்கள் தான் இருக்கணும்னு சில அமைப்புகள் இருக்கும்போது சொல்ல முடியாது. ஆக கைவினை செய்து எம் பிரான்கழல் போற்றுதும் நாமடியும். இந்த எம்பிரானாகிய சிவபெருமானோட திருவடிகளை நம்ம வந்து அவருக்கான தொண்டுகளை எல்லாம் செய்து அவரோட திருவடியை வந்து போற்றுவோம். செய்வினை வந்து நாம் முன் செய்த வினை, அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பிறருக்கு வந்து வாக்காலோ மனத்தாலோ செயலாலோ தீங்கு செய்திருந்தால் அவைகள் வந்து உன்னை தீண்டாது. அதோட பயன்கள் வந்து விளைந்து உன்னை தீண்டாது. நான் வணங்கக்கூடிய பெருமானோட பெருங்கருணைக்கு அடையாளமாக உள்ள திருநிலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன்னு ஒரு ஆச்சாரியார் சொல்றாருன்னா இதை விட வந்து ஒரு வழி எப்படி சொல்ல முடியும்? இதை தான் சொல்லுவார். திருக்கோடிக்கா பதியத்தில் முன்னெழுதி கூட அதை குறிப்பிட்டார். முன்னம் நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது இன்னம் நீர் இடும்பையில் மூழ்கிறீர் எழுமினோங்கிறார். எழுடான்னு சொல்றாரு. நீ இன்னைக்கு வந்து துன்பம் படுறீங்கன்னா முன்னம் நீர் செய் பாவத்தால் இறைவனோட பாதத்தையே உன்னால பற்ற முடியல, நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல முடியல, விபூதி பூசம் இல்லை, திருக்கோயிலுக்குள்ள வந்து நுழைய முடியல, இறைவனோட திருப்பாதத்தை வந்து சிந்திக்க முடியல, திருமுறைகளை தொட முடியல, அடியார்கள் கூட்டத்தோட இணங்க முடியல, சமய சின்னங்களை வந்து அணிந்து கொள்ள முடியல, சிவநெறியில செல்ல முடியல, பல தெய்வத்தையும் யாரையோ போய் இறைவனெல்லாம் கும்பிட்டு அழியறினா என்ன அர்த்தம்? முன்னம் நீர் செய் பாவத்தால் இப்படிலாம் நீ சிதறடிக்கப்படுற. என்ன மூர்த்தி பாதம் சிந்தியாது, இறைவனோட திருப்பாதத்தை சிந்திக்க கூட உனக்கு வந்து அருகதை இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா இன்னும் நீர் இடும்பையில் மூழ்கிறீர் எழுமினும். அதனால வந்து இதுவரை நீ துன்பத்துல மூழ்கிற. நீ அதுல இருந்து 7 ஆச்சாரியார் உபதேசம் திருக்கோடிக்காவில் உபதேசிக்கிறார். இன்னும் நீர் இடும்பையில், இந்த துன்பம் வந்து என்னன்னா நீ செஞ்ச பாவம் தான், நீ எழு அப்படிங்கிறார்.
முன்னம் நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. உன்னோட துன்பத்துக்கு காரணம் என்ன? முன்ன நீ செஞ்ச பாவம். அந்த பாவத்தின் விளைவு என்னன்னா இறைவனை கூட சிந்திக்க விட மாட்டேங்குது. இப்ப இது என்னன்னா ஒரு 3 நிமிஷம் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு அடுத்தது போறாங்க பாத்தீங்களா உலகியல் ரீதியா. அதெல்லாம் இறைவனோட திரு அருள் இல்ல. எதை பத்தி பேசப்படுது? இறைவனோட பெருமைகள் பேசப்படுது. இறைவனோட பெருமைகள் எங்க பேசப்படுகிறார்களோ அங்க தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லோரும் அந்த இடத்துல இருப்பாங்க. இதோட பெருமைகள் கூட தெரியாம கொஞ்ச நாள் கேட்கறது, அதுக்கப்புறம் சரின்ட்டு போய் வேற சமையல் குறிப்பு அது இது ஏதோ உலகியல் விஷயமாக தேர்தல் இந்த விஷயங்கள்ல போய் காலத்தை நம்ம களவுபட விடுறோம். இறைவன் கொடுத்தது இதற்காக கொடுக்கல. இந்த உடல் இறைவனை நோக்கி பயணிக்க தான் கொடுத்திருக்காரு. ஆக ஆச்சாரியார் இப்படி சொல்றாரு, உறுதியாக சொல்றாரு. காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் புறம் 3 ரீதியர் என இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தமே தீண்ட பெறா திருநீலகண்டம். காவின்னா நிறைய நந்தனவனங்கள் எல்லாம் அமைக்கிறது. மரங்கள், கொடிகள், செடிகள் வழியாக கிடைக்கக்கூடிய மலர் கொடுக்கக்கூடிய நல்ல நறுமண மலர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இவைகள்லாம் வளர்த்து நிறைய குளங்களை எல்லாம் வெட்டுதல், குளங்களை தூய்மை செய்து போய் பார்க்குறேன். இன்னைக்கு திருக்கோலக்கா திருத்தலத்தில் கை வைக்க கூட நமக்கு இது இல்லை, அவ்வளவு மோசமாக இருக்கு. என்னென்னமோ துணி, இந்த பிளாஸ்டிக் பைய எல்லாத்தையும் மூட்டையாக மிதக்க விட்டு அந்த ஊர்லேயும் தான் வாழுறாங்க. அந்த திருக்கோலக்கா திருத்தலத்தோட பெருமை. அந்த திருக்கோலக்கா மட்டும் இல்லை, பல தலங்களில் தீர்த்தமாகவே சிவபெருமானே இருக்கான்னு சொல்லி அறிவு கூட இல்லாம இந்த மக்கள்லாம் வாழுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க அடியார்கள் சொல்றேன், இந்த மக்கள்னா பொதுமக்களை சொல்லல. சிவ வழிபாட்டுக்கு வர்றீங்கல்ல, உங்களுக்கு தெரியணும்ல. நான் கூட நினைச்சுக்கிட்டா நம்ம உழவார பணி தொண்டர்கள் ஏதாவது அருகாமையில் இருக்கிறவங்கள போய் அந்த குளத்துல இறங்கி அந்த தீர்த்தத்துல இறங்கி அதை தூய்மை செஞ்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு மோசமா இருக்கு. அதே போல குளங்கள் எல்லாம் வெட்டுறது, நந்தனார் குளம் வெட்டினார் இல்லையா, நமக்கு வரலாறு வருது இல்லையா திருப்பூங்கூர் திருத்தலத்துல. காவினை இட்டும் குளம்பல தொட்டும் தான் பல குளங்களை வெட்டி நீர்நிலைகளை அமைக்கிறது, காக்கிறதுங்கிறது இறை வழிபாட்டுக்கு துணையான ஒரு செய்திங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்வியல்ல நமக்கு இவைகள்லாம் இருந்தாதான் நீராடி தூய்மை செய்து இறை வழிபாட்டுக்கு செல்ல முடியும். அதான் காவினை இட்டும் குளம்பல தொட்டும் கனிமணத்தால் கனிந்த மனத்தால் ஏவினையால், ஏன்னா அம்புன்னு அர்த்தம். அந்த புறத்தை என்ன பண்றாரு, முப்புறத்தை எரிச்சார் இல்லையா, அந்த வரலாறு சொல்றாரு. இந்த இறைவனோட எல்லாமே கருணை வரலாறு. தேவர்கள் மக்கள் எல்லாரையும் அவங்க அடர்த்து அழிக்கிறாங்க. அவர்களிருந்து காத்த கருணை வரலாறு. அந்த கருணையை நினைவிட்டு அன்னைக்கு அவர் காக்கலைன்னா நம்ம இன்னைக்கு இருப்போம்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த புறம் 3 ரீதியர் என்று இருபொழுதும் காலையும் மாலையும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தேமை தீண்ட பெறா திருநீலகண்டம். அந்த மலர் பறிச்சை இறைவனுக்கு போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் மலர் பறிச்சை கொடுத்துருவேன். காலையில ஒரு அரை மணி நேரம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அப்படியே திருவடியில மலரை பறிக்கும் போதே திருவடியில போடுறதா பாவிச்சு அப்படிதான் பண்ணுவேன். நான் மலர் பறிக்கும் போதே அதை பண்ணிடுவேன் அப்படின்னு வச்சுங்களேன். பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியும் தீவினை வந்தமே தீண்ட பெறா. சத்தியமா சொல்றேன், உனக்கு தீவினை, நீ செய்த தீவினை பயனாக விளைந்து உன்னை தாக்காது. அந்த கோள்கள், நட்சத்திரங்கள், அந்த வினைகளை ஊட்டும் தெய்வங்கள்லாம் அகன்று விடுவார்கள் என்று இதற்கு பொருள். வேறு தூளிபங்கள்ல சொல்றார்கள். அந்த கருத்து தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். அடுத்தது முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையும் எல்லாம் விளைத்தலை யாவனம் வந்தமை ஆண்ட விரிசிடையீர் இலைத்தலை சூளமும் தண்டும் அழுமும் இவையுடையீர் சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். உலகியல் போகங்கள்லாம் இருக்கு இல்லையா, உலகியல் இல்லற வாழ்க்கையால் வர போகங்கள், அதை தொடர்ந்து உலகில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் தரக்கூடிய பொருள்கள் மேலாம் இச்சையை வைக்கிறது. இப்படி எல்லாம் அதுல போய் ஆட்பட்டு விடாமல் உன்னோட திருவடியிலேயே நான் பயணிக்கிறதுக்கு என்னையும் என்னை சார்ந்தவர்களா இருக்காங்க. அவரை சார்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. ஞானசந்திர சார்ந்து போறாங்கன்னா ஒரு ஆச்சாரியார 5 புலன்கள் கட்டவர் வாழ் புகழின்னு சொல்லுவார். 5 புலன்களையும் வென்றவர்கள் எந்த இச்சையும் இல்லாம ஆச்சாரியாருக்கு நம்ம என்ன தொண்டு செய்யறோமோ இது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்லி அவரை தோல்ல தூக்கிட்டு அவர் பின்னால சூழ பாதுகாத்து போகக்கூடிய அப்படிப்பட்ட தொண்டர்கள். இவையெல்லாம் இந்த உலகியல் போக விஷயங்கள்லாம் மாயாகாரியமாக நிலையில்லாத போக விஷயங்கள்லாம் எங்களை அலைக்கழிக்காம எங்களை ஆட்கொண்டிய இறைவா விரிசடையரே படசடையரே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவரோட அடையாளத்தை சொல்றாரு. இலைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் எல்லாமே உயிர்களை காப்பதற்காக இறைவன் ஏந்திய ஆயுதங்கள் தான். இலைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் இவையுடைய சிலைத்தமைனா எங்களை போட்டு அடிச்சு முடுக்கி இந்த துன்பங்கள் வராம சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்றேன், எங்க மேல
தீவினை வந்து வராதுன்னு சொல்லி இறைவன்கிட்ட சொல்லிட்டு தானே அந்த நம்பிக்கையை சொல்றார். விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என இருபொழுதும் தொழப்படும் புண்ணியரே. கண்ணிமையாதன மூன்றுடையூர் உன் கழலடைந்தோம் திண்ணிய தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநிலகண்டம். திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநிலகண்டன்னு சொல்ற. விண்ணுலக ஆள்கின்றனா நம்ம பூலோகத்துல ஓரளவு லேசா சாமி கும்பிட்டாலே தேவலோகம் கிடைச்சிடும். இங்க வந்து உடலை விடும்போது என்னென்ன இச்சையெல்லாம் வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடைச்சிடும். அப்படிப்பட்ட தேவர்கள் வந்து விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்கள்னா வித்யாதரர்னா இந்த இசையெல்லாம் வாசிக்கக்கூடிய அவர்களே நிறைய ஏக்கர் கிண்ணறர் இயங்கு தீவொலி மயக்கல் முயல் புலி வசுக்கள் வானவர் தானவர்கள்னான்னு சொல்லுவாங்களே. எத்தனையோ வகையார்கள் தேவலோகம், எத்தனையோ 224 புவனம் இருக்கு. அதுல ஒரு புவனத்துல ஒரு பூமியில நம்ம வந்து வசித்து வரோம். 224 புவனத்துக்கும் அங்கங்கேயும் ஒரு திருமல பிரமெல்லாம் உண்டு, ருத்ரம்லாம் உண்டு. இதுல ஒன்றுல நம்ம வசிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரரும் வேதியரும், வேதியர்கள் அவர்களும் புண்ணியர்னு சொல்லி, புண்ணியர்னா அதுக்கு வந்து அந்த சொல்லுக்கு வந்து இணையான சொல்லே கிடையாது. இறைவனுக்கே உரியது, இறைவனுக்கு மட்டும்தான் உரியது. அந்த அறத்தை வந்து தலையாக வைத்து இந்த ஏன்னா அவருக்கு இந்த உயிர்களை காக்கிறதுக்காக இந்த உலகத்தை படைச்சி இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டும். அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, இருந்தாலும் வந்து உலகியல் ரீதியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். படணும்னு அவசியமே இல்லையே. இந்த உயிர்கள் கட்டிக்கிட்டு தான் நமக்கு என்னடான்ட்டு போயிருக்கலாமே. இப்படி பண்ணி என்னென்னமோ செய்து இந்த உயிர்களை எப்படியாவது வந்து இந்த ஆணவங்கிற அறியாமையிலிருந்து முற்றிலுமாக நீக்கி தன்னோட திருவடி பேர் என்பதை கொடுக்கணுங்கிற ஒரு விளைவு இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட வந்து புண்ணியர். புண்ணியர் என இருபொழுதும் தொழப்படும் புண்ணியரே. கண்ணிமையாதன மூன்றுடைய அடையாளம். மூன்றாவது கண்ணு வந்து அருள். எல்லா கண்ணும் அருள் தான், மூன்றாவது கண்ணு சிறப்பாக அருள். முருகப்பெருமானை வந்து படைக்கலையா? கண்ணிமையாதன மூன்றுடையும் கழலடைந்தோம் திண்ணிய தீவினை வலிய தீவினை வந்து எமை தீண்ட பெற. இது திருநிலகண்டம், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய திருநிலகண்டம், இந்த இறைவன் அணிந்திருக்கக்கூடிய கருணையின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருநிலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்லுனா இந்த திண்ணிய தீவினை வந்து தீராதுங்கிறாரு. மற்றினை எல்லாம் மலை திரண்டன்ன தின் தோளுடையர். இது என்னன்னா இறைவனோட ஆற்றலை சொல்றது. இறைவன் ஒரு உருவம் எடுத்து வர்றாருன்னா அவரோட ஆற்றலை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த உருவம் எப்படி இருக்குன்னா மற்றினை இல்லா மலை திரண்டன, மலைகள் திரண்டன, அதே போல மலைகள் போல தின்தோல் திண்மையுடைய தோள்கள் வந்து. அப்ப சங்ககால கவிஞர்கள்லாம் மலையை வந்து தோள்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இப்ப இறைவனுக்கு வந்து ஏத்தி சொல்றார். தின் தோளுடைய கிற்றமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் உன் தன்மை கொள்ளும். எங்களை வந்து நீங்க வழியை ஆட்கொண்ட வள்ளலாச்சே, வழியை தானே நீங்க ஆட்கொள்றீங்க. நாங்க வந்து ஏதாவது சொன்னோம்னா நீங்க கேட்க வேண்டாமா? இதான் உங்க தன்மை. அது இல்லையே. நாங்க என்ன விழைவோமோ அதை நீங்க அருள்வது தானே உங்களோட கடன், அதுதானே செய்வீங்க. இது உங்க தன்மை அல்ல. சொற்றுணை வாழ்க்கை துறந்தும் கழலடி திருவடியே அடைந்தோம். இந்த சொல்துணை வாழ்க்கை துறந்தும் திருவடியே அடைந்தோம்னா, சொல்துணை என்ன சொல்லுலகம்னு சொல்றோம்ல. இதுல வந்து பெருகி இங்க வாழக்கூடிய உலகில கிடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை வந்து துறந்து அதிலிருந்து வந்து விடுபட்டு உன்னோட திருவடியை அடையணும்னு சொல்லி உன்னோட கழலை வந்து அடைந்து நாங்கள் பணிந்து வணங்கி கொண்டிருக்கிறோம். செற்றமை தீவினை தீண்ட பெற திருநிலகண்டம். இந்த தீவினை வந்து எங்களை வழியே வந்து தாக்கி, செற்றுன்னா எதிர்த்து தாக்கி எங்களை வந்து தீண்ட பெறாது. இந்த திருநிலகண்டத்தின் மீது ஆணையாக நான் சொல்றேன். மறக்கும் மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி. இது நமக்கு உலகத்துல உள்ள மக்களுக்காக வந்து சொல்றாரு. அற்புதமான பாடல். இப்படிலாம் வந்து ஒரு ஆச்சாரியார் உபதேசிக்க முடியுமா? எந்த ஆச்சாரியாராவது எந்த சமயத்துல சொல்லியிருக்கிறாங்க? மறப்பது வந்து மனித இயல்பு, எதையும் மறக்கக்கூடியது இந்த உயிரோட இயல்பு. அந்த மறக்கக்கூடிய மனத்தை மாற்றி எப்பொழுதும் நினைவு உள்ள நேரம் பூரா கனவில்னு நனவில்னு அதுவும் சொல்லுவாங்க. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் சொல்லுவாரு. எப்பயுமே மறக்கும் மனத்தினை மாற்றி, அந்த இயல்புடைய அந்த மனத்தினை மாற்றி என் ஆவியை வற்புறுத்தி, இந்த உடலுக்குள்ள என் உயிரை புகுத்தி நன்கொடையாக இந்த உடலை கொடுத்திருக்கிற செயல்பாட்டுக்கு அகக்கரணம் புறக்கரணம் கொடுத்து அந்த ஆவி இருக்குது. அந்த ஆவியை வற்புறுத்தி பிறப்பில் பிரமான், பிறப்பே இல்லாத, பிறப்பு இல்லைன்னா முடிவும் இல்லாதுன்னு அர்த்தம். பிறப்பே இல்லாதவருக்கு அப்புறம் எப்படி முடிவு இருக்கும்? முடிவே இல்லாத பெருமான் திருந்தடிக்கீழ் பிழையாத வண்ணம் என்ன செய்யறோம்? பறித்த மலர் கொடு வந்துமை போற்றுதும் நாமடியோம். சிறப்பிலி தீவினை தீண்ட பெறா திருநிலகண்டம். அந்த பறித்த மலர்களை காலையிலேயே போய் அந்த மலர்களை எல்லாம் வந்து தூய்மையாக நீராடி குளித்து விட்டு அதை அந்த மலர்களை எல்லாம் வந்து முறைப்படி, அதுக்கெல்லாம் விதிகள்லாம் இருக்கு. பூ எப்படி பறிக்கணுங்கிற விதிகள்லாம் இருக்கு. அந்த விதிகளின்படி குளத்துப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூ, செடிப்பூ, மரங்கள்ல இருக்கக்கூடிய பூக்கள் எத்தனையோ வகையான மலர்களை வந்து அந்த தேன் நிறைந்த மலர்களை எல்லாம் வந்து கொண்டு வரோம். கொன்றைங்கிறது அதில் வந்து மிகவும் சிறப்பு. தாமரை வந்து சிறப்பு. பறித்த மலர் கூட பறித்த மலர்களெல்லாம் கொண்டு வந்து
உண்மை நாங்க வந்து போற்றி பரவுறோம், அந்த நாங்கள் பணிந்து போற்றுகிறோம்னு சொல்றாரு. சிறப்பிலை தீவினை, அதனால நாங்க இப்படி செய்யறதால சிறப்பில்லாத நாங்க செய்த தீய வினைகள் வந்து விளைந்து எங்களை வந்து துன்புறுத்தாது, இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று அப்படி வந்து அற்புதமாக சொல்றாரு. கருவை கழித்துட்டு வாழ்க்கை கழிந்து உன் கடலடிக்கு உருகி மலர் கொடு வந்துமை. பாருங்க, மலர் பத்தி 3 பாட்டு. உருகி மலர் கொடு வந்துமை ஏத்துதும் நாமடியும் செறிவில் அரக்கனை சீரில் அடர்த்து அருள் செய்தவரே திருவிழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். கருவை கழித்துட்டுனா இனிமே வந்து நாங்க மனுஷ பிறவை எங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா உங்களோட திருவடியை நாங்க பற்றிட்டோம், இனிமே எங்களுக்கு வந்து மனித பிறவி கிடையாது. அதனால அப்படி வந்து அந்த வாழ்க்கை கடிந்து இந்த பூமியில இந்த உடல் எடுத்து வாழ்க்கை வாழறமை இது வந்து துயரிலங்கு உலகம்னு நீங்களே ஞானாசிரியரே சொல்லியிருக்காரு, நானே சொல்லியிருக்கிறேன். இது துயரிலங்கு வந்து உலகம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், நாங்க வந்து சிவலோகத்துக்கு தான் போனோம், நேரடியாக எங்களுக்கு தேவலோகம் வேண்டாம், இந்திர பதவி வேண்டாம், திருமால் பிரம்ம பதவி வேண்டாம், எங்களுக்கு சிவலோகத்தை அடைவது என்று ஒரே குறிக்கோளாக கருவை கழித்துட்டு வாழ்க்கை கடிந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம், இது வந்து ஒரு பொய் வாழ்க்கை, நிலையில்லாத வாழ்க்கை, ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை, உயிரை வந்து பூமியிலேயே கட்டி போட்டு இன்பத்திலையும் துன்பத்திலையும் மாற்றி மாற்றி சூழல விடக்கூடிய வாழ்க்கை. அதனால என்ன பண்றோம், உங்கள் சிவலோகத்தை அடைவதற்கு வழி என்னன்னா மன உருக்கம் எனக்கு வேணும், மெய்மை வேணும், சத்தியம் வேணும், காமகுரோதம் லோபம் மதம் மோகம் ஆச்சரியம்னு சொல்லி இந்த 6 வகைகள் நான் சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டு உருகி மன உருக்கத்தோட எங்களுக்கு காத்தருள்வதற்காக எனக்கு இப்படிப்பட்ட உடலை கொடுத்துருக்கே, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க, உன்னை நினைவதற்கு அருளை கொடுத்துருக்கியே, வழியை வந்து என்ன ஆட்கொள்றிய இறைவான்னு சொல்லி உருகி மலர் கொடு வந்துமை ஏத்தும் நாமடியும் செறிவில் அரக்கனை. அடுத்தது அரக்கனைன்னா அவனுக்கு வந்து யாருமே எதிரியே இல்லை, அவன் பாட்ட பல நாடுகளை வந்து இறைவன்ட்ட வர வாங்கினதுக்கு அப்புறம் பிடிக்க போறான், எதிரியே இல்லை. அந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு, கையிலேயே தூக்குறான், அப்புறம் அடர்க்கிறாரு, அடர்த்து அதுக்கப்புறம் சாமகானம் ஓதுறான், நமச்சிவாய மந்திரத்தை சொல்றான், அதுக்கப்புறம் அவனுக்கு தேரோடு வாழ் எல்லாமே கொடுக்குறார். ராவணங்கிற பேரு, தேரு, எண்ணெயில் 3 வாழ்நாள் எல்லாமே இறைவன் அருள்றார், கேட்காமலே அருள்றார். அவன் கேட்கவே இல்லை, கேட்காம அருளக்கூடிய கடவுள் எந்த சமயத்துல இருக்காரு, வினவாமலே வந்து இந்த உடம்பை கொடுத்திருக்காரு, இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, நீங்க கேட்டோமா, கேட்காமலே கொடுத்திருக்காரு, சிந்திக்கணும். திருவிழி தீவினை, திரு இல்லாத துன்பத்தையே விளைவிக்கக்கூடிய நான் செய்த தீவினை என்னை வந்து தீண்டாது, எம்மை வந்து தீண்டாது. இப்படி யார் வந்து உன்னை வழிபடுகிறார்களோ பல காலமாக வாழையடி வாழையாக அவர்களை வந்து தீண்டாது. இது நான் ஆச்சாரியனாக திருநீலகண்டத்தின் மீது சத்தியமாக ஞான சம்பந்தனாக நான் சொல்கிறேங்கிறார். நாற்ற மலர்மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரியர். நாராயணரும் பிரம்மனும் நான் தான் முழு முதற் கடவுள், நான் இதை மறந்துட்டாங்க. இப்ப நம்ம எப்படி சாமி தான் கொடுத்தாருன்னு வந்து மறந்து விட்டு நான் எனதுன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாராயணனையும் நான்முகனையும் வந்து இழிச்சிலாம் அவர் பேசல, நம்ம தான் இழிச்சி பேசுறாரு. எல்லாத்தையும் உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்றாரு, அந்த இறைவனையே வந்து மறந்து நீயே எல்லாத்தையும் ஏற்றுவதாக வந்து நினைச்சு ஏற்றிடா முட்டாள் அப்படின்னு சொல்லி நம்மளதான் வந்து சொல்றாரு. நாற்ற மலரும் இசைன்னா மனம் வீசக்கூடிய தாமரை மலரில் இருக்கக்கூடிய நான்முகனும் நாராயணரும் வாது செய்து தங்களுக்குள்ள யார் வந்து முழுமுதற் கடவுள், படைத்ததால நான் தான் வந்து முழுமுதற் கடவுளாங்கிறார். உன்னை வந்து காக்கிறேன், உன்னை பிறப்பிச்சவனே நான் தாண்டான்னு பெருமாள் வந்து சொல்றாரு முழுமுதற் கடவுள். இப்படியே இவங்க வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது உலகமே போரிட ஆரம்பிச்சிடறாங்க, உலகமே நிலை குளியுது. அப்ப இறைவன் நில முதல் கீழ் அண்டமுறை எழுந்து வானலாவை தீய எழுதுறாரு. அப்புறம் தான் அந்த அஞ்ஞானம் தீருது. தோற்றினும் தோற்றும் வணங்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் வந்து தோற்றத்தை கூட காட்டுவீங்க, அவங்களுக்கு காமிக்காது நீங்க அப்படின்னு சொல்றாரு. தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாமடியும் சீற்றமதாம் வினை தீண்ட பெற திருநீலகண்டம். சீற்றமதாம் வினை எங்களை வந்து தீண்ட பெறாது, எங்களை வந்து தீண்டாது, சீரி வந்து எங்களை தீண்டாது அப்படின்னு சொல்றாரு. சாக்கியப்பட்டும் சமனுறவாகி உடையொழிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றுமிட்டார். பூக்கமிழ் கொன்றை புரிசெடியீர் உன் கடலடிந்தோம் தீக்குழி தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். சாக்கியப்பட்டுன்னா பௌத்த மதத்தை வந்து சார்ந்தோம். அப்போ உள்ள காலநிலைக்கு சமன் உருவாகி உடையல் எல்லாம் வந்து எடுத்து விட்டு வந்து அந்த கொள்கையில வந்து நின்றோம். அவர்களுக்கெல்லாம் வந்து உன்னை சிந்திக்கிறதுக்கு பாக்கியமே இல்லை. விதி இல்லாதவர்கள், அதாவது விதி இல்லாதார் வெஞ்சமனர் சாக்கியர் என்று இவர்கள் மதி இல்லாதார் என் செய்வாரோ வழிவலமேன்னு இறங்குவார். அவர்களுக்காக கூட இறங்கி இவங்களுக்கெல்லாம் விதி இல்லையா, அதனால விதி இல்லாதால மதி இல்லையேன்னு சொல்லி
அப்படிலாம் வந்து அவங்களுக்கு பாக்கியம் இல்லாம இந்த பிறவில அனுபவிக்கக்கூடிய நியாயமான போகத்தை, இந்த பூமியில அனுபவிக்கக்கூடிய போகத்தையும் மறுமை போகங்களையும் அடையக்கூடிய விதியில்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள், பற்றும் விட்டார். பூக்கமழ் கொன்றை, நல்ல வந்து கமழக்கூடிய கொன்றையை அணிந்திருக்கக்கூடிய புரிசடையை உடைய இறைவா, உன்னை வந்து உங்களோட திருவடியை நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். தீக்குழி, தீயெல்லாம் எரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட குழியாகிய அந்த நரக குழியில் எங்களை வந்து அப்படிப்பட்ட தீவினை எங்களை வந்து தீண்டாது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பாட்டு இதில் வந்து போயிட்டு, பிறந்த பிறவியில் பேணியன் செல்வன் அடைவான். இந்த பிறவியே எதுக்குன்னா இறைவனோட திருவடி அடைவதற்காகத்தான். இதுதான் நம்ம வந்து ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழ. அங்க நடனம் செய்யக்கூடிய வரதராகிய நடராஜ பெருமானோட திருவடியை தொழுதால் இந்த ஊனல இருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா அதோட உறுதியாகிய சிவபெருமான் திருவடியை அடையுங்கிற பாட்டு அதுதான் சொல்றாரு. பிறந்த பிறவியில் பேணியன் செல்வன் கழலடையான். இறைவனை வந்து போற்றி பரவி பேணி அவரோட கழலடையணும். அப்படி அடையாம வந்து நிறைய பேர் நம்ம வழிபடுறோம். ஆனா உலகியல் போகம் பற்று, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, ஆட்சி அதிகார ஆசை, இவைகள்லாம் விடாமலே நிறைய அடியார்கள்லாம் இருக்குமா. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி சிவலோகம் சுத்திக்கும்? அப்ப என்னன்னா இதற்கு மேலேயும் பண்படுத்தி இந்த ஆசையையும் உன்னோட உயிரறிவிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும் என்று என்ன சொல்லுவாரு, இறந்த முன்ன ஒரு பிறவி கொடுப்பாரு. அப்படி வந்து இறந்த பிறவி உண்டாயில் இமையவர் கோன் அடிக்கீழ் உன்னோட அப்படி வந்து எங்களுக்கு மீண்டும் பிறப்புண்டேல் அப்படின்னு அம்மா சொல்றாங்கல்ல, காரைக்கால் அம்மையார் சொல்றாங்கல்ல. அதே போல இறந்த பிறவி உண்டால் இறந்த பிறகு மீண்டும் எங்களுக்கு வந்து தக்க இடத்துல இதற்கு மேல ஏற்றம் கொடுக்கும்படி நீங்க பிறவி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இமையவர் கோனாகிய உங்களோட அடிக்கன் இங்க திறம்பையில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார். இந்த பிறவியிலேயே நீங்க வந்து சொல்லுங்க, அதை போல நடந்துங்க, உலகியல் பற்றெல்லாம் விடுங்க. நான் பாடின பாட்டை வந்து இசைத்து பாடுனால் மட்டும் போறாது, அந்த பாடின பாடல்ல உள்ள தன்மைகளுக்கு தக்கவாறு நீங்கள் வந்து ஒழுக வேண்டுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து பாடிவிட்டு போனா சரியா போச்சா? உலகியல் பற்றுகள் எல்லாம் நம்ம விட வேண்டாமா? தீமைகளை எல்லாம் அகற்ற வேண்டாமா? சிந்தையிலையும் வாக்குலையும் செயலையும் தீதெல்லாம் ஒழிச்சு இதெல்லாம் வந்து பாடினா தானே. திறம்பையில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார். இந்த பிறவிலேயே இந்த பத்தையும் வந்து நன்றாக கற்று அழியினாலே இறைவனை அடையலாம். அப்படி இல்லாம வந்து அந்த அளவுக்கு பக்குவப்படாம மீண்டும் இறைவனால் பிறப்பருளப்பட்டா அப்போ வந்து நீ வந்து படிச்சினாலும் அந்த போல ஒழுகி படித்தீன்னா இறைவனோட நிறைந்த உலகினில் வானவர்கோனுடன் கூடுவார்ன்னு சொல்லி இந்த நிறைந்த உலகிலிருந்து வந்து நீங்கி வானவர்கோனாகிய சிவபெருமானோட சிவலோகத்தில் கூடுவாரே என்று இந்த திருப்பதியத்தை உரைச்சிருக்காரு. இதனால நம்ம என்ன பண்ணணும், அடியார் பெருமக்கள்லாம் இந்த தொண்டுகள்லாம் செய்யணும், கைத்திரு தொண்டுகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லி சரியை இவர் வந்து கிரியை தான் தழலறி மூன்றோங்கும் தமிழ் ஞான சம்பந்தன்னு சொல்லியிருக்காரு. அப்பர் பெருமான் தான் உழவார்த்தை உபதேசிச்சிருக்காரு. உழவார்த்தை முதன்மையாக உபதேசிச்சிருக்காரு. அவரும் கிரியையும் சொல்லுவார், யோகமும் சொல்லுவார், ஞானமும் சொல்லுவார். ஞான சம்பந்தரும் சரியும் வந்து சொல்லியிருக்காருங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். சரியையும் சொல்லுவார், கிரியையும் சொல்லுவார், யோகத்தையும் வந்து ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு, ஞான மார்க்கத்தையும் சொல்லியிருக்காரு. அதே போல சுந்தரமூர்த்தி சாமியிலும் சரியை சொல்லியிருக்காரு, கிரியை சொல்லியிருக்காரு, யோகத்தை சொல்லியிருக்காரு, ஞானம் சொல்லியிருக்காரு. ஞானத்துல நிற்கக்கூட மாணிக்க வாசக பெருமானும் பாருங்க 7 to 19 வரையில மகளிர் விளையாட்டுகள்லாம் நிறைய சரியை தொண்டுகள் வருது. பல பாடல்கள்லயும் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம்லாம் வருது. அப்படிலாம் வந்து பல்வேறு உயிர்கள், ஒரே மாதிரியான உயிர்கள் இல்லை, பல்வேறு நிலைப்பாடுல உள்ள உயிர்கள் இருக்குங்கிறதால ஆச்சாரியார்கள் பொதுவாக உபதேசிக்கும் போது எல்லாவற்றையும் தான் வந்து சுட்டி உபதேசிச்சிருக்காங்கிறத நம்ம வந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு நடந்ததற்கு ஆதாரமாக இந்த ஒரு பதிகம் இருக்கு. இதை நிறைய பேர், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே இதை மனப்பாடம் பண்ணிட்டு பல இதை மனப்பாடம் பண்ணும்போது அதுக்கப்புறம் திரும்பி நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாததால அதில் சில தடுமாற்றங்கள் வரதான் செய்யுது. அதனால வந்து இதெல்லாம் வந்து நிச்சயமா பயின்று இதோட என்ன மெய்ஞானம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத வந்து உணர்ந்து அந்த வழியாக நாம் ஒழுக வேண்டும் என்று கூறி என்னை தொடரும் அன்பர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி தொடர சொல்லுங்க. நாங்கள்லாம் பல நூல்களை படித்து மனசில் வந்து ஒரு கருத்து உருவாக்கம் சொல்லி அதை தான் வந்து பயன்படும்படி எல்லாருக்கும் படிக்க நேரம் இல்லை, இந்த காலகட்டங்கள் அப்படி இருக்குங்கிறதால இதை வந்து நம்ம உரையாக வந்து சொன்னோம்னா மக்களுக்கு வந்து அது போய் சேரும், எந்தெந்த காலத்துக்கும் நிலைச்சி இருக்கும், இது போய் சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எதை சொல்கிறோம்னா ஆச்சாரியார்கள் வந்து சொல்கிறதான் சொல்கிறோம். ஆச்சாரியர்கள் சொன்னது வந்து இந்த உலகம் உள்ள அளவு நிலைச்சிருக்கும், அதனால அதையே நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம். எங்களோட கருத்தை வந்து திணிக்காங்கிறதால நாங்கள் சொல்லக்கூடியது என்னை போல
பெரியோர்கள்லாம் வந்து இருக்காங்க, என்னை விட வந்து பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் கூட வந்து இப்படிலாம் உபதேசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவைகளையெல்லாம் காதால வந்து கேட்டு கருத்துல வந்து எழுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. கற்றல் உடையார் பெரியார்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து ஞானசம்பந்தர் முதல் பதியத்திலே சொல்லிட்டார், கற்றல் உடையார் பெரியார்னு சொல்லிட்டு கற்க வேண்டும், கேட்க வேண்டும். பெரியோர்கள்லாம் வந்து சொல்றாரு. நாங்கள்லாம் வந்து இப்போ எந்த வித பற்றுமே கிடையாது. உலகியல் பற்றோ இந்த பொருள் செல்வத்துக்கெல்லாம் ஆசைப்படுறதோ இதை வச்சு பொருள் ஈட்டணுங்கிற ஒரு இழிகுணமோ இல்லாம உள்ள தன்மையில் உள்ளவோ எல்லாருக்கும் தெரியுது. நாங்க சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஏறும். இந்த பொருள் வாங்கிட்டு பேசுறான் பாருங்க, அவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எல்லாம் புரியும். அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு போனோம்னா மறந்து போயிடும். அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக கருதி எங்களை எல்லாம் தொடர்ந்து மற்றவர்களையும் தொடரச் செய்து எல்லோரும் எல்லா இறைநலன்களையும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய்.